கேட்டுக்கொள்கின்றோம். விவாத பொழுதன் வாட்சியமே நீங்க மேட்ச் ஸ்டார்ட் ஆயிருக்கு. விசில் பண்ணிருக்காங்க. ராயல் எஃப்சி பி நீங்க ஃபர்ஸ்ட் டாமினேட் பண்ணி பால் எடுத்திருக்காங்க கால்ல. 26 people are watching guys. Thank you so much for watching this video. Keep like, keep share, keep support. நல்ல கிக். ஒரு ஃபவுல். அதன் காரணமா இங்க வச்சு அடிச்சிருக்காங்க. அண்ட் ராயல் எஃப்சி ஓவர் கொஞ்சம் ஃபார்வர்ட் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் கோலுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. கோலையுமே ட்ரை பண்ணாங்க, பட் கோல் போடல. எவ்ரிதிங் இஸ் ஓகே, ஐ திங்க் சோ. शरण में बनी हुई एक्टिव बना होता तो उसकी हालत नहीं होती। இங்க அழகா எடுத்துட்டு போறாங்க உள்ள. நல்ல ஒரு பாஸ். நல்ல ஒரு பாசிங்க மதுக்கூர் எஃப்சிக்கு. அண்ட் மதுக்கூர் மேல எடுத்துட்டு போனாங்க, பட் நல்ல டிஃபென்ஸ் இங்க. ராயல் எஃப்சி கிட்டே இருந்து நல்ல டிஃபென்ஸ். செகண்ட் பால் வெளியில. 29 people are watching guys. Thank you so much. இது ஃபுட்பால் குரூப்ஸ் இருந்ததுன்னா, வாட்ஸ்அப் குரூப் இருந்ததுன்னா என் நம்பர் அப்படியே ஆட் பண்ணி விட்டுருங்க. 7010285170 டிஸ்பிளே ஆகிற நம்பரை, அதாவது ஃபுட்பால் குரூப்ஸ் இருந்ததுன்னா ஆட் பண்ணி விட்டுருங்க. நம்ம லைவ் லிங்க் அதில் போட்டுடலாம். எதுவும் தமிழ்நாடு லெவலில் குரூப்ஸ் இருந்தது அப்படின்னா. நல்ல ஒரு கிக்கு. நல்ல பாஸ் மதுக்கூர். நீங்க மேல ஃபார்வர்ட் எடுத்துட்டு போகணும். ஸோ சோலோவா எடுத்துட்டு போறாரா இல்லை பாஸ் பண்ண வரான்னு பார்க்கலாம். பாஸ் பண்ணிருக்காரு கீழே. ரிட்டன் பேக் மாற்றி மாற்றி வந்து எடுத்துட்டு போறாங்க. ஃபவுல். ஃபவுலுக்கான விசில். எஃப்சிபி வாழ்த்துக்கள் நைனா முகமது அப்படின்னு. கிங் எஃப்ஆ. கூத்தாநல்லூர் மேட்ச் என்ன ஆச்சு? கூத்தாநல்லூர் மேட்ச் நாளைக்கு லைவ் இருக்கும் மேக்ஸிமம் நினைக்கிறேன். பார்க்கலாம். கமிட்டிக்கு எந்த ஒரு காலம் வரல. அவங்க எந்தெந்த டேல வந்து லைவ் போடுறாங்கிறது அவங்களுக்கு கூட தான் தெரியும். அது வந்து ரகசியமா பூட்டி வச்சிருக்காங்க. பிக்சர்ஸுமே வந்து நமக்கு ஒன்றும் தெரியல. அதே மாதிரி யாருக்குமே தெரியல. சுவாரஸ்யமா வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு சர்ப்ரைஸ் பண்றாங்க எல்லாருமே. அதன்படி வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு மேபி லைவ் இருந்தாலும் இருக்கலாம். என்னோட கெஸ் ஏன்னா சண்டே நாளைக்கு, ஸோ அதனால சொல்றேன். ஆஸ்டு எப்போ மேட்ச்? அத்திக்கடைக்கு தெரியல. எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ் கொஞ்சம் மாற்றி தான் போட்டிருக்காங்க. ஏன்னா நேற்று மழை பெஞ்சது காரணமா லேட்டாக வேற மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நிறைய டீமால வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் கீப் பண்ண முடியல. ஸோ அதனால நேற்று போல் மாறிடுச்சு. ஸோ இன்னைக்குமே போல் மாறி இருக்கு. ஸோ முதல்ல ராயல் எஃப்சி மதுக்கூர் மேட்ச் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கான மேட்ச், அடுத்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் தெரியும். இன்னைக்கான 12 மேட்ச் இருக்கு இன்னைக்கு. ஸோ 12 மேட்சோட முதல் மேட்ச் இங்கே. நேற்று வீட்டுக்கு போகிறதுக்கு 2 மணி ஆச்சு. நேரா அதனால ஸ்டாப். கோலுக்கு பேர் அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து எத்தனை மணி ஆக போகுதுன்னு தெரியல. மேட்ச் ரிசல்ட் அஸ்லாம் வின் ப்ரோ. கேஎன்ஆர் அஸ்லாம் கேஎன்ஆர் வின்னா.
நாளைக்கு கண்டிப்பா வேணும் ப்ரோ அப்துல் ரஹ்மான். ஓகே ஓகே ஓகே. நாளைக்கு இங்கேயும் இருக்கும் மேட்ச். எயிட் பீப்புள்ஸ் ஆர் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப உள்ள போனாங்க. உள்ள ஏறுறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த அளவுக்கு எடுக்க முடியல பால. பட் இங்க ஒரு கோலுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குமா? சென்டர்ல இருந்து காலில் விட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நல்ல நிறுத்தினாருங்க போல மதிக்கு ஒரு பிளேயர். இங்கேருந்து ஒரு கோல் அடிப்பாங்களா? இல்ல நேரா கோல் கீப்பர் கையிலே போயிருக்கு. சேஃப் ஹேண்ட்ஸ். சேஃப் ஹேண்ட்ஸ் இருந்துச்சு. இப்போ மதுக்கூர் இந்த மேட்ச் எந்த ஊர்ல வரும்? இந்த மேட்ச் அதிராம்பட்டினம். உள்ள எடுத்துட்டு போனோம். நல்ல ஒரு கிக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி கோல் எதுவும் போகல. எந்த டீம் என்ன கலர் உடைன்னு சொல்லுங்க ப்ரோ. அங்க பாருங்க ப்ரோ, ஸ்கோர் போர்ட்லயே போட்டிருக்கு பாருங்க. மஞ்சள் கலர் மதுக்கூர் எஃப்சி, ப்ளூ கலர் வந்து ராயல் எஃப்சி. ஸ்கோர் போர்டில் என்ன கலர் இருக்கோ அந்த கலர் தான் வந்து டீம் ஜெர்சிஸ் போட்டிருப்பாங்க. 99% நல்ல 100% கண்டிப்பா. ஸோ எந்த கன்ஃபியூஷனும் வேணாம். ஸ்கோர் போர்டு தெரியுதுல, ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். எட்டு பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. 0-0 இருக்கு. ராயல் எஃப்சி விசஸ் மதுக்கூர். மதுரை விசஸ் மதுக்கூர். நல்ல பிளாக் இங்க. காலை விட்டு பிளாக் பண்ணியிருக்காங்க. நைனா முகமது தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். வெளியில 1v1 கிளாஷ் ஆயிருக்கும் இங்க கொஞ்ச நேரத்துல. ஹாஃப் மினிட்ல எதுவுமே ஆகல. ரொம்ப நேரமா கஷ்டப்பட்டு இருக்காங்க வந்து ஒரு கோல் பிளேஸ் பண்றதுக்கு ரெண்டு டீம்ஸுமே. ஆஸ்டுக்கு எப்போ மேட்ச்? ஆஸ்டுக்கு தெரியல ப்ரோ. பிக்சர்ஸ் வந்தோடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். கோலுக்கான வாய்ப்பு இல்ல. வெளியில போயிட்டு பால் விசில் ஊதிருக்காங்க. கோல் கீப்பர் நல்ல ஒரு த்ரோ. உல்பியம் கூத்தாநல்லூர் லைவ் வருமா நாளைக்கு? வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு, பார்க்கலாம். வராதுன்னு சொல்ல, வந்தா நல்லா இருக்குன்னு தான் சொல்றேன். எனக்குமே அப்படிதான். லைவ் போட நமக்கு நல்லா தான் இருக்கும். டெய்லி வியூஸ் வந்துட்டு இருக்கோம். நல்ல ஒரு கிக்கு. பட் ஒன்ஸ் அகைன் வெளியில போயிருக்கு. நல்ல பாஸ். ஒன்ஸ் அகைன் சென்டர் மேன்ட்ட கொடுப்பாரா? ரைட் ஃபார்வர்ட்ல கொடுத்துருக்காரு. அங்கேருந்து ஒரு கிக்கு. பால் வெளியில போயிருக்கு. 52 பீப்புள்ஸ் ஆர் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.
கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நல்ல டிஃபென்ஸ் இதில் வச்சு பிடிச்சிருக்காங்க. கோலுக்கான வாய்ப்பு, நல்ல சேவ். கிக் மதுக்கூர் டிஃபென்ஸ் ஹெட்டிங்கை போட்டு ஒரு டிஃபென்ஸை போட்டிருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் ஆஃப் முடிவுக்கு வந்திருக்கு வித்தவுட் எனி கோல். கோல் எதுவும் அடிக்காமல் இங்க செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆயிருக்கு. மறுபடியும் நல்ல ஒரு சேவ். கோல் போயிருக்கும் கொஞ்ச நேரத்துல, பட் சேவ், நல்ல ஒரு சேவ். செகண்ட் பால் வெளியில. அத்திக்கடி சைன் அவுட் முடிஞ்சா இல்ல, ஒரு சைன் அவுட் ஒன்றும் முடியல. பிரைஸ் என்ன பண்ணுவோம், 30,000. சஹாபுதீன், ஹாய் ஹாய் ஹாய். ஏறாங்க, மேலே ஏறாங்க ராயல் எஃப்சி. ஒரு கோலுக்கான ஒரு வாய்ப்பு இல்ல, சேவ், நல்ல சேவ்.
சேவ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு கார்னர் கிக்காக இருந்ததுன்னா ஒரு கோல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்பா எங்கேயோ அடிச்சிட்டாருங்க. நல்ல ஒரு கார்னர் கிக்காக இருந்ததுன்னா ஒரு கோல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்து ஆட வேண்டிய வெஸ்டர்ன் எஃப்சி ஆர்மி அணி. முகமது இதுதான் ஃபர்ஸ்ட் மேட்சா ப்ரோ? எஸ் இதுதான் ப்ரோ ஃபர்ஸ்ட் மேட்ச். விசில் ஊதிருக்காங்க, ஒரு ஃபவுல் விசில். நல்ல ஒரு பிளாக்கு. அதுக்கு ஒரு எம்எஃப்சி அவங்களோட கோல் போஸ்ட்டில் தான் இருக்காங்க. ஒரு கோல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா பார்ப்போம். ஓகே பார்த்து லாஸ்ட் மேட்ச் ப்ரோ லைவ் பார்த்துட்ருக்கீங்க. ஆடியோ எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ ஆடியோ இப்போது ஓகேவா? நேற்று இருந்ததுக்கு இன்றைக்கி ஓகேவா? ஸோ கிரவுண்ட் விளையாடுற நாய்ஸ்லாம் கேட்குதா? விசில் கேட்குதா? விசில் சவுண்டு எஸ். நல்ல ஒரு மேட்ச். அழகாக ஆடிட்டு இருக்கிறாங்க. பட் என்ன ஒரு ப்ராப்ளம்னா ரெண்டு சைடுமே 0-0 இருக்காங்க. இன்னும் ஒரு கோல் கூட ப்ளேஸ் பண்ணல. ரெண்டு சைடுமே இப்படி 0-0 முடிஞ்சால் டை பிரேக்கர் வருமா இல்லை எக்ஸ்ட்ரா டைம் வருமா பார்க்கலாம். ரெஃப்ரிஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்களா? மேக்ஸிமம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வஃபிக் ப்ரோ 8th மேட்ச், 8வது மேட்ச் தான் வந்து அத்தி கிடைக்கா? ஓகே, ஸ்கெடியூல் இருந்தால் சென்ட் பண்ணிவிடுங்க வாட்ஸ்அப்பில், நான் போட்டு வச்சிடுறேன் கம்யூனிட்டி டேபில், அதில் போய் பார்க்கட்டும் எல்லோரும். ஸோ வாய்ஸ் எப்படி இருக்குது, சவுண்ட் எப்படி இருக்குது கொஞ்சம் சொல்லிவிடுங்க கமெண்ட் செக்ஷனில். மாற்றி பால் இங்கே பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் மதுக்கூர் பால் எடுத்துட்டாங்க. ஃப்ரண்ட்டில் போகணும், டிஃபெண்டர் ஒருத்தர் இருக்கார், ஒருத்தர் உடச்சாங்களா நேராக நம்மக்கிட்ட தான் வந்து அடிச்சிருக்காங்க. யாசர் அரஃபாத் SOU அப்படின்னா என்ன ப்ரோ? SOU இதை சொல்ல வரீங்க? அகைன் ஒரு விசில் ஊதிருக்காங்க. விசிலுக்கான காரணம் வாய்ஸ் கம்மியாக தான் கேட்குது. ஓகே, இப்போது ஸோ முடிஞ்ச வரை வால்யூம் கொஞ்சம் அதிகமாக வச்சுங்க. ஸோ ரொம்ப கிட்ட வச்சு தான் பேசுகிறேன். ஸோ பார்த்துக்கலாம். இதுக்கு மேலே வெளியில் போயிருக்கு. வாய்ஸ் கிளியர் அண்ட் கிரவுண்ட் சவுண்ட் ஆல்சோ கிளியர். தேங்க்யூ யாசர் அரஃபாத், தேங்க்ஸ் லாட். வெளியில் நினைக்கிறேன் இப்போ லைனில் அந்த லைனில் இங்கே விளையாடிட்டு இருக்காங்க. அந்த லைனில் வெளியில் பால் வெளியில் போயிருக்கு. ஸோ ஆஹா வெளியில் போயிடுச்சு. என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா வாய்ஸ் பொறுத்தவரையும் நீங்கள் அவுட்டோரில் இருந்து கேட்கும்போது வாய்ஸ் ரொம்ப லோவாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். அவுட்டோரில் இருந்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வேறு எதுவும் நாய்ஸ் இல்லாமல் நீங்கள் இன்டோரில் இருந்து கேட்குறீங்க அப்படின்னா நல்லா பக்காவாக கிளியர் அண்ட் கிறிஸ்பாக கேட்கும். ஸோ அதுதான் ஒரு ப்ராப்ளமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே கிரவுண்டில் இருந்துக்கிட்டு சொல்கிறது வந்து சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் மேக்ஸிமம் மாதிரியே சவுண்டு வச்சுருக்கேன். எனக்கு ரெட் அடிச்சுட்டு தான் வருது.
இதுக்கப்புறம் சவுண்டு வச்சா ரொம்ப நாய்ஸியாக இருக்கும். ஸோ அதனால் வைக்கல. மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க ராயல் எஃப்சி. ஒரு கோலுக்கான ஒரு வாய்ப்பு இல்லைங்க. நல்ல ஒரு டிஃபென்ஸ். நல்ல ஒரு கிக்கா இல்லை. இக்கு தப்பா எங்கே அடிச்சிருக்காரு. பேக் சைடு வீட்டில் பெயிண்ட் அடித்து இது பேக் சைடு வீட்டில் பெயிண்ட் அடிச்சிருக்காங்களா? அதை பார்த்து சொல்லுமா? புரியலையே. பெயிண்ட் இப்போ தான் அடிச்சிருக்காங்களா? வா, நல்ல கிக். ராக்கெட் கிக் அடிச்சாரு. பட் மிஸ் ஆயிருக்கு. முகமது சபிக் ராக்கெட்டோட வந்திருக்காங்க. இஸ் நல்ல ஒரு கிக். பட் பால் வெளியில். டை பிரேக்கர் தான் நடக்கும். 0-0 இருந்ததுன்னா டை பிரேக்கர் நடக்கும் டெஃபினட்டாக. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டை பிரேக்கர் முறையில் தான் பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பால் எங்கேயோ போயிருக்கு. 1 பவுன்ஸ் அவுட் ஆஃப் த லைன். உள்ள எடுத்துகிட்டு போகிறாங்க. ஐயோ, இது ஒரு கோலாக இருந்திருக்க வேண்டியது. மிஸ் ஆகிருக்கு. அழகாக எடுத்துகிட்டு போனாருங்க உள்ள. ஸோ நிறுத்தி தான் அடித்தார். பட் அந்தளவுக்கு ஃபைனாக இல்லை. ஸோ இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக ஃபைனாக அடிச்சிருந்துருக்கணும் கோல் போஸ்ட்டு உள்ள. சமீத் சவுண்ட் இல்லை ப்ரோ. சவுண்டு நான் ப்ரோ சமாத் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து மியூட்டில் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃபோனை. இதுக்கு மேலே சவுண்டு எங்கே ப்ரோ நான் போய் வைக்கிறது? 71 people are watching guys. Thank you so much for watching this video. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறுத்தி அடிக்கிறாங்க. ஒரு கோலுக்கான வாய்ப்பாக இல்லை. நல்ல பிளாக். ஒன்ஸ் அகெயின் நல்ல ஒரு ஸ்டாப்பு. நிறுத்தி அடிக்கணும். ஒரு கோலுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. நல்ல டிஃபென்ஸ் ராயல் எஃப்சி கிட்டே இருந்து. ப்ரோ ஸ்பான்சர் பண்ண நேம் ஃபைசல் அகமதுன்னு சொல்லுங்கள் ப்ரோ. கண்டிப்பாக ஃபைசல் அகமது, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்பான்சரிங் திஸ் டோர்னமெண்ட். ஒரு கார்னர் கிக்கு பால் வெளியில் போயிருக்கு. 85 people are watching guys. Thank you so much for watching this video. பாங்க சொல்கிறாங்க.
இரண்டாவது ஆட்டமாக வெஸ்டர்ன் எஃப்சி ஆர்மி அணியினரும் மனோபிரதர் ஒன்றும் இல்லை. அணியினரும் தங்களை தயாராக வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இரண்டாவது ஆட்டம் மகளிர் தொலைக்கு பிறகு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸோ வாங்க சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால் கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ செகண்ட் ஹாஃப் முடிஞ்சு ஒரு கோல் இங்கே ராயல் எஃப்சி. ப்ரோ கோல் என்ன ப்ரோ? ப்ரோ கோல் 1-0 தானே? கோல் 1-0 தானே? 1-1. எஸ் 2-1 இப்போ இது வரைக்கும். நல்ல ஒரு சேவிங்க. ஸோ அற்புதமான சேவ். லுக் அட் த ரீப்ளே. நடந்து முடிந்த இப்போட்டியில் எம்எஃப்சி மதுக்கூர் அணியினர் வெற்றி பெற்றுள்ளார்கள். ராயல் எஃப்சி ஜூனியர் அணியின் தலைவர் விழாக்கத்திற்கு வரும். அடுத்த ஆட்டம் மௌலிக் தொழுவுக்கு பிறகு நடைபெறும். ராயல் எஃப்சி ஜூனியர் அணியின் கேப்டன் விழா மேடைக்கு அழைக்கப்படுகிறார். ராயல் எஃப்சி ஜூனியர் அணியின் கேப்டன் விழா மேடைக்கு அழைக்கப்படுகிறார். ஓகேவா? சவுண்ட்ஸ் குட். ஆக்சுவலாக வந்து